ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு சென்ற ஒரு பெண் கணவன் வீட்டில் உள்ள உணவுகளை வீணாக்கி விடாமல் பாழ்படுத்தி விடாத வகையில் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்தால் அவள் செலவிட்டதற்காக அவளுக்கு கூலி இருக்கிறது. அதற்கு உடைமையாளன் என்கிற வகையில் அவருடைய கணவனுக்கும் கூலி இருக்கிறது. இவனுடைய கூலியினால் அவளுடைய கூலி குறையாது, அவளுடைய கூலியினால் இவனுடைய கூலி குறையாது என்கிற ஒரு ஹதீஸை நம்ம 1425 புகாரி ஹதீஸை பார்த்தோம். அப்போ வீட்டில் இருக்கும்போது உணவுப் பொருள் உணவுகளை பொறுத்த வரைக்கும் அது வீணாக போகக்கூடிய ஜாமான், சமைச்சிடுறோமா வீணாக போயிடும். அந்த மாதிரி பொருள்களாக இருக்கும்னு சொன்னால் ஏழைப்பாளைகள் கேட்டு வரும்போது என்ன செய்யலாம், கணவன்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை, கொடுத்து கொள்ளலாம்னு நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. ஆனாலும் ஒரே ஒரு ஹதீஸில் அது கூட செய்யக்கூடாது என்கிற ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குது. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸு, லா துன்ஃபிக்கு இம்ராத்துன் ஷையம் மின் பைத்தி ஜவுஜிஹா இல்லா பி இதினி ஜவுஜிஹா. கணவன் வீட்டில் உள்ள எந்த ஒரு பொருளையும் கணவனின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பெண்ணும் செலவிடக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றும், அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உலத்தாம், உணவுகளை கூடவா கொடுக்கக்கூடாது என்று கேட்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸாக்க அஃதுல் அம்வாலினா, அதுதானே நம்முடைய செல்வங்களில் சிறந்த செல்வம், அதையும் தான் கொடுக்கக்கூடாது. இது திருமதியில் 670வது ஹதீஸில் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக தான் புகாரி முஸ்லீமில் ஏராளமான நூல்களில் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. அதனால் உணவுப் பொருள்களை கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் மிக மிக வலுவான அறிவிப்பாளர்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் அதனோடு ஒப்பிடும் பொழுது தரத்தில் ரொம்ப ரொம்ப குறைவாக, சரியான ஹதீஸ் தான், அந்த ஹதீஸின் தரத்திற்கிட்ட நிற்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினாலையும் அதிகமான அறிவிப்பாளர்கள் மூலமாக அந்த செய்தி தான், அதாவது உணவுப் பொருளை மாத்திரம் கணவன்கிட்ட கேட்காம அது விநியோகம் பண்ணலாம் என்கிற ஒரு செய்தி தான் சரியானது என்பதை வழங்கிக் கொள்ளணும். இந்த ஹதீஸை காட்டி, திருமதியை காட்டி சிலர் என்ன செய்யலாம், கணவனுடைய வீட்டில் உள்ள ஒரு உணவை கூட யாராவது பிச்சைக்காரன் வந்தால் அந்த உணவை போடக்கூடாது, அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற கருத்தில் வர்ற ஹதீஸ் அது அறிவிப்பாளருக்கு வரிசையில் கொஞ்சம் குறைந்ததாக இருக்கிறது, கருத்துலையும் சரியில்லை, அதை விட்டுறணும். அடுத்ததாக சில பேர் குடும்பத்தில் மனைவிமாருக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாங்க. குடும்பம் நடத்துவதாக இருந்தால் மனைவி நிர்வாகம் பண்ணுகிறாள், அவள் சிரமமில்லாமல் நிர்வாகம் பண்ணுவதற்கு ஏற்ற வசதிகள் இருந்தும் குறைவாக கொடுப்பார்கள், பிள்ளைகளுக்கு அது போதுமானதாக இருக்காது. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பெண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது புகாரில் 2460வது ஹதீஸில் இருக்கிறது. அது யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, ஹிந்துங்கிறாங்க, ஹிந்தான்னு சொல்லுவோம்ல, அந்த ஹிந்து அவர்கள் ரசூல்லாட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன அபா சுஃபியான ரஜுலுன் மிஸ்ஸிகுன், என்னுடைய கணவர் அபு சுஃபியான் என்பவர் ரொம்ப இறுக்கி பிடித்து செலவு செய்கிறவராக இருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப கட்டுத்திட்டமாக செய்கிறவராக இருக்கார். அதாவது கஞ்சன்கிறதுக்கு வேறு ஒரு சில நாகரிகமாக சொல்கிறாங்க. ரஜுலுன் மிஸ்ஸிகுன், ரொம்ப குறைப்பாக செலவு செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஃபஹல் அலைய ஹரஜுன் அன் ஒத்துய்ம மினல்லதி இலகு யாலினா, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காக வேண்டி அவருக்கு தெரியாமல் அவருடைய பணத்தை எடுத்து நான் செலவு செய்தால் குற்றமாகுமா? அவர் பணத்தை வச்சுருக்காரு, அவருக்கு தெரியாமல் எடுத்து என்ன செய்கிறது, குடும்ப செலவுக்காக வேண்டி எடுத்துக்கொள்வது கூடுமா என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா ஹரஜ அலைக்கி, அதில் உனக்கு குற்றம் கிடையாது. அன் துத்வைமிஹும் பில் மஅரூஃபி, அழகான முறையில் உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கணவனுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்கறதுக்கும், பிள்ளைகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கும், அல்லது சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் செலவழிக்கக்கூடாது. எதுக்கு செலவழிக்கலாம், கணவன் கொடுக்குற பொருளாதாரம் பத்தலை, அப்போ 1 லிட்டர் பாலுக்கு தான் காசு தரலாம், 2 லிட்டர் பால் தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் அது காசு எடுத்துக்கிறலாம். இப்போ கணவன் உணவு வகைக்காக வேண்டி கணவன் கொடுப்பது போதுமானதாக இல்லைன்னு சொன்னால் கணவன் பொருளாதாரத்தை தெரியாமல் எடுத்துக்கொள்வது மனைவிக்கு குற்றமாகாது. ஏன்னு கேட்டால் அவன் செய்கிற கடமை தான், கடமை விளங்காமல் இருக்கிற காரணத்துக்காக வேண்டி மனைவி என்ன செய்கிறாங்க, உரிய முறையில் செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு உரிமையும் கூட மனைவிமாருக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கொடுக்கறது போதுமானதாக இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், தெரியாமல் கூட எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ பெரிய உரிமையும் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயம். அடுத்ததாக முக்கியமான ஒரு பிரச்சனை நாட்டில் உள்ளது, எல்லா குடும்பங்களையும் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால்